வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கஞ்சா போதையில் அரைகுறை ஆடையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரின் வீடியோ வெளியாகியிருக்கிறது. போதை மயக்கத்தில் கொலைவெறியை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கஞ்சா போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட இளைஞர் வீடு புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடியிருக்கிறார். தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து எல்லை மீறிய கஞ்சா கைக்கு போலீசார் விலங்கு போட்டு ஜெயில் விருந்து வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள பிச்சனூர்பேட்டையைச் சேர்ந்தவர் 20 வயதான சேஷாந்த். கஞ்சா போதைக்கு அடிமையான இவர் பிரச்சனை செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இதே பகுதியில் வசிக்கும் கார்த்திக் என்பவருடன் வம்பிழுத்து பகையை வளர்த்து அடிக்கடி முரண்டு பிடித்து வந்துள்ளார். பைக்கில் செல்லும் போது ஏற்பட்ட சாதாரண பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று மிதப்பில் வேண்டுமென்றே தகராறை வளர்த்துள்ளார். சம்பவத்தன்று அரைகுறை ஆடையுடன் கார்த்திக் வீட்டிற்கு சென்ற சேஷாந்த் தகாத வார்த்தைகளால் பேசி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டார். கார்த்திக்கின் தாயார் மட்டும் வீட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அத்துமீறி உள்ளே நுழைந்தவர் வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடியிருக்கிறார். மேலும் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கையும் கீழே தள்ளிவிட்டு சேதப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் சேஷாந்தின் அட்டூழியத்தை தட்டி கேட்ட அக்கம் பக்கத்தினருக்கும் இவர் மிரட்டல் விடுத்துள்ளார். கட்டி கீழே வந்துட்டு நான் என்ன செய்யறேன், பிடிச்சி அந்த இதுவாண்டு போய் இதுக்கிட்ட தலை மரியாதை கிட்ட என்னை பிடிச்சி தள்ளிட்டு அது யாரோ 2 பேர் வந்து இதை போனாங்க. பட்டப்பகலில் அரங்கேறிய பகீர் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் குடியாத்தம் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து சேஷாந்தை கைது செய்தனர். முன் விரோதம் காரணமாக அரைகுறை ஆடையில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.